ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி, அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி, ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அழகரை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள், அதாவது பிப்ரவரி 22 முதல் 28 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள், கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு, உச்சம் பெறும் வீடு, மூலத்திரிகோண வீடு. இப்போது இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார்? கும்பத்தில் இருக்கார். கும்பம் என்பது 6ஆம் வீடு, கன்னிக்கு 6ஆம் இடம். ஆனாலும் கூட குரு பார்வையில் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த தனம் என்று சொல்லலாம். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்குது. பாருங்கள், முக்கூட்டு கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன் இணைந்து 6ஆம் இடத்தில் கும்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களோடு செவ்வாயும் ராகுவும் இணைந்து குரு பார்வை பெறுகிறார்கள். குரு மங்கள யோகம் பெறுகிறது, புதாதித்ய யோகம் கிடைக்கிறது. இல்லை, இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது என்னென்ன நட்சத்திரங்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், சித்திரை, சுவாதி, மன்னிக்கணும், உத்திரம் 2ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு ராசியே சனி பகவான் பார்க்குறாருங்க. சப்தம பார்வை, 7ஆம் பார்வையாக பார்க்கிறது. அப்போது சனி பகவான் பார்வை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், புதனுக்கு சனி நண்பன் என்று சொன்னாலும் கூட சில தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் அதிகப்படியான ஒரு முயற்சி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லணும். அஃப்கோர்ஸ் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. குரு பார்வை கோடி நன்மை. குரு இந்த லக்னத்துக்கு 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். அவர் 10ஆம் இடத்துல சூப்பராக அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இப்போ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையோ, சண்டையோ, சச்சரவோ, பஞ்சாயத்தோ, பிரச்சனைகளோ இல்லாமல் நல்லபடியாக சந்தோஷமாக செல்லக்கூடியது தானே குடும்பஸ்தானம். குரு பார்க்கிறார். பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து காசு பணம் வரும், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து காசு பணம் உங்கள் கஜானாவுக்கு சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடம் சுபிச்சுங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். குடும்பத்தில் அமைதி இருக்க போது, நல்ல பணவரவு இருக்க போகுது. இது ஒன்றே போதுங்க அந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. மற்றது என்ன? இதையும் தாண்டி உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்திருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். 4ஆம் இடம் சுகஸ்தானங்க. 6ஆம் இடமும் ஆரோக்கியஸ்தானம். அதாவது உங்களுக்கு
இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுகவாசிகளாகவும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் நிச்சயமாக இருக்கப் போகிறீர்கள். அது ஒன்றே போதுங்க. ஃபிசிக்கலி வி ஆர் ஆல்ரைட் அப்படின்னாலே அது பெரிய விஷயம். 4ஆம் இடம் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். இதையும் தாண்டி வீடு மனை போன்றவற்றை வாங்கக்கூடிய தருணம். அதாவது வீட்டில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க, வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அது கண்டிப்பாக சாத்தியப்படும். படிக்கிற பிள்ளைங்க உயர்கல்வி படிக்கிறவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். ஸோ 4ஆம் இடம் சிறப்பாகிறது. 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய இடம் வெற்றி ஸ்தானம். 6ல் ராகு இருந்தாலே அஷ்டலட்சுமி யோகம். அது குரு பார்வையில் வேறு இருக்கார். இந்த 5 கிரகங்கள் அங்கே உட்காந்து குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா, முதல் சூரியன் 12 குடையவன், அஃப்கோர்ஸ். சுக்கிரன் 2ஆம் ஆதிபத்தியம் பெற்றவன். புதன் ராசி அதிபதி. செவ்வாய் 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன். ராகு 6ல் இருப்பது அஷ்டலட்சுமி யோகம். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல வழிகளில் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாக. முதல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வேலை பளு இருக்குமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வேலை பளு இருக்காது. 2வது கூட இருக்கிற தொழிலாளர்கள் உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக செயல்படுவார்கள், அனுசரணையாக இருப்பார்கள். மேல் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவங்களும் உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நிலை. ஏன்னா வெற்றி ஸ்தானம் 6ஆம் இடத்தை ராகு இருந்து குரு பார்க்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஈஸிலி டு கெட் எதையும் போராடி ஜெயிக்கத்தால வேலை விஷயங்களாகட்டும் தொழில் விஷயங்களாகட்டும். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் சினிமா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், பத்திரிகை துறையாகட்டும், மீடியா துறையாகட்டும், அரசாங்கத்துறையில் உயர் பதவியில் இருப்பவர்களாகட்டும், அரசியல்வாதிகள், டாக்குமெண்ட்ரி ரைட்டர்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, செவ்வாயினுடைய ஆதிக்கம், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ். மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இடம் விற்பது வாங்குவது புரோக்கரேஜ் பண்ணக்கூடிய அன்பர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், அத்துணை பேர்களுக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வாரம் வேலை பார்க்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். 7 சனி கொஞ்சம் போகிற இடம்லாம் உங்களை பார்த்த உடனே மூஞ்சை திருப்பிப்பாங்க, கொஞ்சம் எதிர்ப்பாக இருப்பாங்களாம் அப்படின்னு அவங்க அந்த அதிருப்தியை காட்டுவாங்க. நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய கேரக்டர் தான். விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னு சொன்னால் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சென்றவிடமெல்லாம் வெறுப்புன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதை சென்றவிடமெல்லாம் சிறப்பாக மாற்றிவிட ஒரு டேலண்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 10ல் குரு வேலை விஷயங்கள் சந்தோஷமாக இருக்க போகுது. ஏன்னா அவர் 4க்குடையவன் 10ல் இருந்து 4 பார்க்குறார். அவர் 7க்குடையவனாகவும் இருக்கார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், நட்பு வட்டாரங்களால் நல்லது நடக்கப் போகுது. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள், இடர்பாடுகள் வந்தாலும் இறுதியில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. உங்களுக்கு 12ல் கேது இருக்கிறதால இதில் என்ன அப்படின்னாக்கா இரவு தூக்கம் என்பது இருக்காது. கொஞ்சம் அனுசரித்து இருங்க. மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. பிப்ரவரி 22, பிப்ரவரி 23, பிப்ரவரி 24.
இந்த 3 நாளும் சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறோம். மற்றபடி இரவு பிரயாணம் என்பது அறவே வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. வாழ்க வளமுடன்.